ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே திருச்சபையிலே வந்து ஆண்டவரே உம்மை போற்றி பாடவும், ஆண்டவரே உம்முடைய திருமறை பாடங்களை படிக்கவும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் படித்த ஆண்டவரே இந்த திருமறை பாடங்களின் மூலமாக என் மூலமாக நீர் ஆண்டவரே பேச இருக்கிற வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா வல்ல இறைவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது அரசர் சொல்லுகிறார், கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை நாம் எப்பொழுதும் பணிந்து தொழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரை நாம் பணிந்து தொழ வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்நாளிலே ஆண்டவரை பணிந்து நாம் தொழ வேண்டும். ஒரு பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய கடவுளை நாம் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தரை நாம் பணிவாய் தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு சூழலிலும் அந்த பரிசுத்தமான ஆண்டவரை நம்மளுடைய அருகிலே இருக்கிறாரா அல்லது நாம் அவருக்கு தூரமாய் இருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி, தட் இஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நறுமணம் நம்மளுடைய உள்ளங்களிலே அருள் பொழிவு பெற்ற இந்த திருப்பொழிவு நாட்களிலே நம்மளுடைய இல்லங்களிலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய திருமறையின் பாகங்களை, இந்த திருமறையின் பகுதிகளை நாம் ஒரு கேள்வியோடு நாம் ஆராய்க்க இருக்கிறோம். என்ன கேள்வி என்றால், அந்த கிறிஸ்துவின் நற்வாசனை, அந்த கிறிஸ்துவின் சுகந்த வாசனை நம்மளுடைய வாழ்விலே காணப்படுகிறதா? ஏனென்றால் அனுதினமும் நாம் அநேகர் பெரும்பாலும் நறுமணங்களை பயன்படுத்துவதுண்டு. ஏனென்றால் நம்மில் இருக்கக்கூடிய வியர்வை நாற்றம் மற்றவருக்கு இடரல் உண்டாக்காதபடி நாம் நறுமணங்களை பயன்படுத்துவது உண்டு. ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், அந்த கிறிஸ்துவின் வாசனை நம்மில் வருகிறதா? அந்த கிறிஸ்துவின் வாசனை நம்மில் வருவதற்கு நாம் எவ்வாறாக இருக்கிறோம், எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பதை இந்த திருமறை பகுதியின் மூலமாக நாம் அறிய இருக்கிறோம். இந்த ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி என்ற சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது எங்களை போன்று இளைய தலைமுறையாய் இளைய பருவத்திலே ஊழியத்திற்கு வந்திருக்கிற எங்களுக்கு அருள் பொழிவானது ஒரு உயர்ந்த நோக்கமாக காணப்படுகிறது. ஆண்டவராலே அருள்பொழிவு பெறுவதற்கு, அருள்பொழிவு பெற்ற நம்மளுடைய திருச்சபை குருமார்கள் இருக்கிறார்கள், பேராயர்கள் இருக்கிறார்கள், பிரதம பேராயர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அருள்பொழிவு என்பது ஒவ்வொருவருக்கும் உகந்த அருள்பொழிவாக காணப்படுகிறது. இந்த ஆர்டினேஷன் என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து ஆடியோ என்ற வார்த்தையின் மூல வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஆர்டினேஷன் ரோம காலத்திலே ஆண்டு கொண்டிருந்த சமயத்திலே இந்த ஆர்டினேஷன் என்பது அவர்களுடைய வழக்கத்தின் ஒன்றாக காணப்பட்டது. அது எதற்காக வைத்திருந்தார்கள் என்றால், உயர்ந்த அந்தஸ்திலே அரசவையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பயன்படுத்துவதற்காக அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்காக அவர்களை ஆர்டைன் பண்ணி அவர்களுடைய தரவரிசையை ரேங்கிங் பிரகாரமாக அவர்களை வைத்திருந்தார்கள். அது ரோம ஆட்சி காலத்திலே இருந்தது. ஆனால் இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஆதி கிறிஸ்தவர்கள் டிரான்சிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, கிறிஸ்தவ திருப்பணியிலே இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளாக ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்காக ஆயர்களை அருள்பொழிவு செய்தார்கள், திருநிலைப்படுத்தினார்கள். ஆயர்கள் பேராயர்களாக மாறினார்கள், பேராயர்கள் பிரதம பேராயர்களாக மாறினார்கள். ஆக அந்த திருப்பணி, ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த அருள்பொழிவானது கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த அருள்பொழிவை குறித்து மார்ட்டின் லூத்தர் கிங் என்ன சொல்லுகிறார் என்றால், அனைவருமே ஆசாரியர்களாய் நாம் இருக்கிறோம். பிரீஸ்ட் குட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் என்று அனைத்து விசுவாசிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த
பழைய உடன்படிக்கை நூல் யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 9ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம். இதிலே ஆண்டவர் ஒரு அருள் பொழிவை அங்கு நமக்கு விளக்குகிறவராய் இருக்கிறார். அந்த அருள் பொழிவுக்கான ஒரு சில சடங்குகள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அருள் பொழிவுக்கான ஒரு ஆயத்தங்கள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்று மோசே ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர் ஜனங்களை வழிநடத்தி வருவதற்கு முன்பாக அவர் கடவுளுடைய சமூகத்திலே சீயோன் மலையிலே கடவுள் மலையிலே போய் அவர் கடவுளுக்காக தரிசனம் காண கடவுளுடைய சமூகத்திலே அங்கு சீயோன் மலையிலே அவர் சீனாய் மலையிலே காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் 7 நாட்கள் அவர் காத்திருந்த சூழலிலே மேக ஸ்தம்பம் முழுவதுமாக அவரை ஆட்கொண்டு இருந்தது. அந்த மேக ஸ்தம்பத்தினூடே 7 நாட்களுக்கு பிறகு ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு தரிசனமானார். அந்த தரிசனமானது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஏனென்றால் மோசேக்கு தரிசனமானது ஆண்டவர் முட்செடியின் வழியே அவர் தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். அந்த தரிசனத்திலே மோசேக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தின காரியத்திலே ஒரு நிகழ்வானது ஆரோனையும் அவருடைய குமாரரையும் திருநிலைப்படுத்து, ஆரோனையும் அவருடைய குமாரனுக்கும் அருள் பொழிவு செய்ய என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டதனுடைய பின்னணியில் பார்ப்போமே என்றால், அன்றைய ஜனங்கள் எதில் காணப்பட்டிருந்தார்கள்? பார்வோனிடத்திலே அடிமைப்பட்டு கடந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக ஆரோனை ஆண்டவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் அருள் பொழிவானது கொடுக்கப்படுகிறது. நம்மளுடைய வாழ்விலே இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாம் மற்றவர்களுக்கு எந்த நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற நாம் மற்றவர்களின் விடுதலைக்காக நாம் போராடி கொண்டு இருக்கிறோமா? அல்லது மற்றவர்களை என்ன நிலைமையிலே நாம் தரம் தாழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கடவுளுடைய திட்டமானது அன்று இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக ஆரோனையும் அவருடைய குமாரரையும் திருநிலைப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். மக்களின் பிரதிநிதியாக ஆரோனை ஏற்படுத்துவதற்காக அவர் அருள் பொழிவை அங்கு மோசேக்கு நிகழ்த்த சொல்லி ஒரு அறிவுரை செய்கிறவராய் இருக்கிறார். மக்களுக்காகவே செயல்படுவதற்காக, அந்த இஸ்ரேல் மக்களுக்காகவே செயல்படுவதற்காக ஆரோனை அருள் பொழிவு நடத்தப்படுகிறது என்றால், இன்றைய வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே நம்மை சுற்றியுள்ள மக்களுக்காக கிறிஸ்துவை சார்ந்தென்று இருக்கக்கூடிய நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் என்று திருமறை நமக்கு அழகாக சொல்லுகிறது. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்விற்காக செயல்பட்டவர் அந்த ஆரோன். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக செயல்பட்டதை போல நாம் நம்மளுடைய வாழ்விலே மற்றவர்களின் வாழ்விற்காக நாம் எவ்வாறாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், மற்றவர்களை நாம் எந்த நிலைமையில வைத்திருக்கிறோம் என்பதை நிதானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நாம் வாசித்தோம் என்பது அல்ல. திருமறை பாடங்கள் நமக்கு அனுதினமும் பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இன்று வாசித்த நிருப பகுதியிலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம். அதிலே ஆண்டவர் சுகந்த வாசனையாக இருக்கிறார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சுகந்த வாசனையாக இருக்கிறார். ஏனென்றால் திருமறை பாடங்களை எடுத்து வாசித்தோம் என்றால் நேரமாகும். அதை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையாக நமக்கு இருக்கிறார். அந்த சுகந்த வாசனையாக இருக்கக்கூடியவரை நாம் எவ்வாறாக இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்விலே அந்த சுகந்த வாசனையானது பிரதிபலிக்கிறதா? அந்த சுகந்த வாசனை பிரதிபலிப்பதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோமா? ஆரோனை போல மக்களுக்காக செயல்படுவதற்கு, நம்மை சுற்றியுள்ள மக்களுக்காக நாம் நம்மளுடைய செயல்பாடுகள் இருப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்திலே, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பவுல் அழகாக தெளிவாக குறிப்பிடுகிறார். அருள் பொழிவு பெற்றவர்கள் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையாய் தம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்?
அன்பிலே நடந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த அன்பிலே நடந்து கொள்ளும் பொழுது நாம் பெற்றதான அருள் பொழிவானது, நாம் பெற்றதான பரிசுத்த ஆவியானது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பயணிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் அன்பின் செயல்பாடுகளாய் காணப்படும். அதே நிருப பகுதியின் பின்பகுதிகளிலே பார்த்தால் ஒரு சில காரியங்களை பவுல் குறிப்பிடுகிறவராய் இருக்கிறார். வேசித்தனங்கள் இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். பொருளாசை இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் நம்மளுடைய மத்தியிலே இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். விபச்சாரம் நம்மளுடைய மத்தியிலே இருக்கக்கூடாது. அசுத்தம் நம்மளுடைய மத்தியிலே இருக்கக்கூடாது. விக்கிர ஆராதனை நம்மளுடைய மத்தியிலே இருக்கக்கூடாது. பொருளாசை நம்மளுடைய மத்தியிலே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் களைந்து விட்டு நாம் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இன்றைய மனன வசனத்திலே அழகாக வாசித்தோம். முற்காலத்திலே நாம் அனைவரும் அந்தகாரமாய் இருந்தோம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்விலே அந்தகாரங்கள் காணப்பட்டது. அந்த அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திற்குள் கர்த்தருக்குள்ளாக நம்மை வழி நடத்தினவரா. அந்த வெளிச்சத்திற்குள்ளாக நாம் நடக்கும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்படும். நாம் இருக்கிற இடங்களிலே அந்த வெளிச்சமானது பிரகாசிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த என்னென்ன காரியங்கள் தேவையில்லை என்பதை பவுல் அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, அந்த வெளிப்படுத்தின காரியங்கள் நம்மளுடைய வாழ்விலிருந்து நாம் எடுக்கும் பொழுது, அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அல்லது வெளிச்சத்திலே நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் வெளிச்சமாக பிரகாசிக்க முடியும். அந்த வெளிச்சத்திலே நாம் நிலை நிற்க முடியும். மூன்றாவதாக நாம் வாசித்தோம் நற்செய்தி பாடம். அந்த நற்செய்தி பாடத்திலே லூக்கா எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 11 வரைக்கும் நாம் வாசித்தோம். அந்த நற்செய்தியின் பகுதியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறவராய் இருக்கிறார். நம்மை ஜனங்களுக்குள்ளாக அனுப்புகிறவராய் இருக்கிறார். நம்மை ஒரு ஃபீல்டுக்கு அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஒரு களத்திற்கு அனுப்புகிறவராய் இருக்கிறார். களத்திற்கு அனுப்பும் பொழுது முதலாவது திருமறை பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 12 பேரை பேர் சொல்லி அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 70 பேரை ஒரு சில பகுதிகளிலே 72 பேர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த 70 பேரும் தானாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது ஒரு காரியமானது ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறவரார் இருக்கிறார். அது என்ன காரியம் என்றால், அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது என்பதின் அர்த்தம் என்ற விளைச்சல் அதிகமாக நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விளைச்சலை அறுவடை செய்வதற்கு என்னுடைய ஜனங்கள் இல்லையே என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆக நம்மளுடைய வாழ்விலே அருள் பொழிவை பெற்றும் திருப்பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் ஒரு விளைச்சலானது காத்து கொண்டிருக்கிறது. அந்த விளைச்சலை அறுவடை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. நம்மளுடைய வாழ்வில் நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? அந்த விளைச்சலை அறுவடை செய்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த விளைச்சலை பார்த்து அந்த விளைச்சல் ஒன்றும் இல்லாமல் பயனில்லாமல் போவதற்கான சூழலிலே நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகமானது சத்துருவினால் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. தந்திரங்கள் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. துன்மார்க்கம் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. அழகான அருமையான பாடலை பாடினோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய். அதனுடைய முதல் சரணத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கும், உன்னை நோக்கும் எதிரியின் கண் முன்னே பதறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழலை பார்த்து நாம் பதறுவதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இருளின் இருந்து மீண்டு வந்த நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். ஓநாய்களுக்கு இடையே இந்த ஆட்டுக்குட்டிகளாகிய தம் மந்தையை, இயேசுவின் மந்தையை அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். அவர் அனுப்பும் பொழுது நீங்கள் விழித்திருங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அந்த விழித்திருந்து நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்விலே நாம் என்னென்ன சூழலிலே இருக்கிறோமோ அந்த இருக்கப்பட்ட சூழலில் இருந்து நாம் மாறுவதற்கு ஏற்றபடியாக இருக்கும்.
அதற்கு அடுத்தபடியாக 5ஆம் வசனத்திலே, ஒரு வீட்டிலே நீங்கள் நுழையும் பொழுது, அருள் பொழிவு பெற்ற நாம் ஒரு வீட்டிற்குள்ளாக நுழையும் பொழுது அந்த இல்லத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு சமாதானம் என்று நாம் சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்விலே யாரை பார்த்தாலும் சமாதானம் என்று சொல்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. யூத வழக்கத்திலே அந்த சமாதானம் ஷாலோம் என்று யாரை பார்த்தாலும் சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த வீட்டிற்குள்ளாக செல்லுகிறீர்களோ, எந்த வீட்டில் நீங்கள் நுழைகிறீர்களோ, அங்கு அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த சமாதானத்திலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சமாதானம் கூறின அந்த இல்லத்தாருக்கு அவர்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சூழல் அவர்களுடைய நிலைமையிலே இல்லாமல் இருந்தால், அதே சமாதானம் கூறின நமக்கும் வரும். அல்லேலூயா. ஆக ஒரு குடும்பத்தாரை பார்த்து, இந்த சூழலிலே சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? சமாதானம் கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒன்று அந்த சமாதானம் அந்த குடும்பத்தாரை போய் சென்றடையும், அல்லது அந்த சமாதானம் நமக்கு வந்து சேரும். ஆகவே நம்மளுடைய வாழ்விலே அருள் பொழிவை பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக, கிறிஸ்துவின் சுகந்த வாசனையாக நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சமாதானம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சமாதானம் கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சமாதானம் கூறும் பொழுது அந்த சமாதானம் நமக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த அருள் பொழிவு பெற்றவர்கள் 9ஆம் திருமொழியிலே பார்க்கிறோம், மற்றவர்களை சொஸ்தமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் குணம் இல்லையோ, எங்கெல்லாம் சுகம் இல்லையோ, எங்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லையோ, அங்கெல்லாம் இந்த திருப்பொழிவு பெற்ற, அருள் பொழிவு பெற்ற நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் அவர்களுக்கு சமாதானம் சொல்லும் பொழுது அந்த இல்லத்தில் உள்ள சுகவீனங்களை கடவுள் நீக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆக மற்றவர்களுடைய சுகத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியது என்ன? நாம் மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும். அந்த மற்றவர்களுக்கு நாம் சமாதானம் சொல்லும் பொழுது அந்த சமாதானத்தின் மூலமாக மற்றவர்களும் பயனடைய முடியும். நாம் திருமறையிலே பேதுரு அழகாக குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பின்பகுதி யாராவது ஒருவர் எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு திருநிலைப்படுத்தப்பட்டேன், பரிசுத்தாவி என்னில் இருக்கிறது, பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம், பரிசுத்த ஜனங்களாய் இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம்? இந்த சொல்லப்பட்ட இந்த சுகந்த வாசனை நம்மில் மனம் வீசுகிறதா? அல்லது பவுல் எபேசிலே குறிப்பிட்டது போல அந்த மனம் வீசாத துர்வாசனை வீசக்கூடிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்விலே காணப்படுகிறதா? நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த ஜீவ வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மிடத்தில் 2 பயிற்சி குருவானவர்கள் இறையிலை முடித்து ஆர்டினேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் திருச்சபையாக நாம் ஜெபிப்போம். நாம் எல்லாருமே அருள் பொழிவு பெற்றவர்கள். ஆகவே திருப்பணியிலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து உதவி செய்வோம். ஒரு முறை FMBB மிஷினரி ஒருவர் இல்லங்களை சந்திக்கும்படியாக நான் அழைத்து சென்றார். நான் இப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கிடையாது, ஆனால் பகுதி நேரமாக அநேக ஊழியங்களை செய்து வந்தோம். அவருடைய பெயர் பேதுரு முனியப்பா. அப்போ அவர் சொன்னார், வட மாநிலத்தில் ஊழியம் செய்வது கடினம்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப லகுவு. காரணம், அவங்க என்ன திட்டுனாலும் எங்களுக்கு புரியாது. ஆனால் இங்கே உங்களை திட்டும் பொழுது அது உங்களுக்கு புரியும், அது உங்களை என்ன செய்யும், பாதிப்பதாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள்னு சொன்னார். இந்த ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு டைட்டில் சொன்னார், ஓநாய் கிடையாது பேனாயினார். அவர் சொன்ன
மிஷினரி சொன்ன காரியம். ஆனாலும் இந்த நாளிலே அருமையான ஊழியர் சொன்னது போல நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா சூழலிலும் ஆண்டவர் எல்லா விக்னங்களுக்கும், நாசங்களுக்கும், மோசங்களுக்கும், ஏளன பேச்சுகளுக்கும் நம்மை காப்பாற்றி நடத்துகிறார். அது என்னது? அவர் ஏற்கனவே நம்மை அருள்பொழிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்வோடு நம்முடைய திருப்பணியிலே நாம் தொடர்ந்து செயலாற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மீண்டுமாக நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்க வண்ணமாக பாடல் எண் 35 ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்ற பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். ஆராதனை துதி கீதங்களே 35வது பாடல்.
ஜெபம் செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை புகழுவேன். என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தார் என்று நன்றி செலுத்தவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் பெற்ற நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. சிறு துளியான காணிக்கை ஆண்டுடைய திருசமூகத்திலே படைத்திருக்கிறார்கள். படைத்திருக்கிற எண்ணெய்களை ஆசீர்வதியும், நன்மை ஒன்றும் குறைந்து போகாமல் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கையின் பிரயாசங்களை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னேன். உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் 100 மடங்காய் வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். வருகையிலும் போகையிலும் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல பதிலை கொடுத்து கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பொதுவான காணிக்கைகளாக, ஸ்தோத்திர காணிக்கையாக, சந்தா பணமாக, தசமபாகமாக அன்றைய திருசமூகத்தில் படைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாய் பெருகும்படி எங்கள் முற்பிதாக்கள் வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தர் அவ்விதமாகவே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மை ஒன்றும் குறைந்து போகாமல் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். வீடத்தண்டையில் வந்து தங்களுடைய பிறந்த நாள் திருநாளை நினைவு கூர்ந்தவர்கள் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார் என்றும் பரிகாரியாக இருந்தார் என்றும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி செலுத்தின அன்பு குடும்பத்தின் மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்மிலே நேசிக்கிறவர்கள் வாழ்ந்து சுகிர்த்து செழிப்பறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சுகிர்த்து செழித்திருக்கும்படி கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் திருச்சபை கொடுத்த வாலிப தம்பி தங்கைகள், பாடல் குழுவினர்கள், ஆண்டவரே, ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் கொடுக்கிறோம். அருமையான எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல் கிருபைகளை, ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அலங்கரிக்கிற கர்த்தர் இந்த நாளில் பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல பிளேஸ்மெண்ட்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று நன்றி செலுத்த உதவி செய்யும். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விருத்தாப்பிய வயதில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வருகிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பேலன்ஸும் ஆரோக்கியத்தை தாரும். இந்த வேளையிலும் நொந்து போன உள்ளத்தோடு எனக்காக ஜெபிக்கவில்லை என்று யாராவது கவலையோடு இருப்பார்கள் என்றால், இயேசுவே அவர்களை மார்போடு அனைத்தவர்களும் முத்தமிடும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நீ பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களும் அவர்கள் மூலமாக திரு சமூகங்களும் அறிந்து கொள்ளும்படி அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சத்தத்தை வெளியிலிருந்து வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்த மாத்திரங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பான வழி நடத்தலும் நம் அனைவரோடும், அன்பு குடும்பத்தின் மக்கள் சமீபத்திலும் தூர இடத்திலும் தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆராதனை நிறைவு பாடலாக நம்முடைய ஆராதனை துதி கீதங்கள் புத்தகத்தில் 54வது பாடல், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வருவோம். God bless you all.